இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் கோலா சிக்கன் செய்ய போகிறோம். இது சைனாவில் புகழ்பெற்ற ஒரு உணவு. சைனாவில் இருக்க பல உணவு கடைகளில் இந்த கோலா சிக்கனை நீங்கள் மலிவான விலையில் வாங்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஹனி சோயா சிக்கன் சமையல் போல் இது ஒரு வேறு ருசியில் கோலா சிக்கன் சமையல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கோலா சிக்கன் செய்கிறதுக்கு 6 ரெக்க துண்டு எடுத்தேன். 6 எடுத்து 2 வெட்டி வச்சுருக்கிறேன். நல்லா வினிகரில் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். சிங்கப்பூரில் ரெக்கெல்லாம் நம்ம தனியாக, கோழியில் எந்த பகுதி வேணுமோ நம்ம தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஒரு மேஜைக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் குறைவாக தான் போடுறேன், கொஞ்சம் குறைச்சி போட்டுக்குங்க. அப்புறம் சோயா சாஸ் ஊற்றணும், அதுலேயே உப்பு இருக்கும், அதனால் இதை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு மேஜைக்கரண்டி காஷ்மீர் சில்லி போடுறேன். இதை நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அப்புறம் பார்ப்போமா. 3/4 மேஜைக்கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. விரைய வச்ச கோழி துண்டுகளை போட்டுக்கிறேன். கோழி பாதி அளவு வெந்தால் போதும். இப்போது நான் திருப்பி விட்டுக்கிறேன். மீதி coca ஊற்றி வேக வைக்கணும். 5 நிமிஷம் ஆகுது. இடையில 2 வாட்டி பரட்டி விட்டுருக்குறேன். இப்போ அதுக்கு தேவையான coca ஊற்ற போகிறேன். இந்த கோலா ஃப்ரைட் சிக்கன் ரெசிபியை கொடுத்தது என் சின்ன மகள். அவங்களுக்கு ரொம்பவே இந்த சமையலை பிடிக்கும். இதை செய்கிறது ரொம்ப சுலபம். 3/4 கப் ஊற்றுறேன். நான் ஒரு மேஜைக்கரண்டி சோயா சாஸ் ஊற்றுறேன். என்னோடய சோயா சாஸ் உப்பு கம்மியாக உள்ளது. நான் போட்ட coca சுகர் ஃப்ரீ, அதாவது இனிப்பே இல்லாத coca போட்டிருக்கிறேன். கோகோ ஊற்றுறதுக்கு முன்னாடி பாதி வெந்த கோழியை ஆறவிட்டு ஐஸ் பெட்டியில் வச்சு யாரும் வந்தாலோ வீட்டுக்கு தேவைப்பட்டாலோ கோலாவில் வேக வைத்து உடனே சாப்பிடலாம். கோலா சுண்டி வருது. கோழி பார்க்குறதுக்கு நல்லா மினுமினுப்பாக இருக்குது. கோகோ நல்லா சுண்டி வர்றதுனால வாசம் நல்லா இருக்குது. நம்ம ஸ்டைல் கோலா ஃப்ரை சிக்கன் தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. தேவைப்பட்டால் மேலே வெங்காய இலை தூவிக்கங்க. நல்லா இருக்கு. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஜூஸியா நல்லா இருக்குது. அது ருசி நல்லா இருக்குது. நம்ம மசாலா எதுவுமே போடல, ஆனால் ருசி ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், தேன் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும்? ஹனி சோயா சிக்கன் அந்த மாதிரி ருசியில் இருக்குது. நல்லா இருக்கு. இதை என்னால் தெளிவாக சொல்ல தெரியல, ஆனால் ரொம்ப ருசியாக இருக்குது. நம்ம எப்பவும் வாடிக்கையாக மசாலா எல்லாம் போட்டு செய்யறதுக்கு இது ரொம்ப பிடிக்கிறவங்கள. இது சாஃப்டாக டெண்டராக இருக்கு, ஜூஸியாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.